ஆண்டு கடும் போராட்டத்திற்கு பின் வியட்நாம் அமெரிக்காவை வென்றது. 1955 முதல் 1975 வரை நடைபெற்ற போரில் மாபெரும் வெற்றியை பெற்றது வியட்நாம். போர் முடிந்ததோ ஒரு செய்தியாளர் வியட்நாம் அதிபரை பார்த்து கேட்டார், இது எப்படி சாத்தியம்? ஒரு சிறிய தென்காசிய நாடு வல்லரசு அமெரிக்காவை தோற்கடிப்பது எப்படி என்று கேட்டார். அதற்கு அந்த அதிபர், அமெரிக்கா போன்ற வல்லரசை தோற்கடிப்பது மிகவும் கடினம். ஆனால் ஒரு சரித்திர புகழ் பெற்ற வீரனின் வீரமும் தீரமும் தெரிந்த கதையை படித்தேன். அது எனக்குள் எழுப்பிய தன்னம்பிக்கையானது இந்த வெற்றியை சாத்தியமாக்கியது என்றார். யார் அந்த மாவீரர் என பத்திரிகையாளர்கள் வினாவ, வேறு யாரும் இல்லை, கிழக்காட்சியை வென்ற ராஜராஜ சோழன் தான், the greatest emperor of India. வியட்நாமில் மட்டும் இப்படி ஒரு மாவீரர் அவதரித்திருந்தால் இந்நேரம் உலகம் எங்கள் கையில் இருந்திருக்கும் என்றார். சில வருடங்கள் கழித்து அந்த அதிபர் இறந்து போனார். அவர் விரும்பியபடி அவர் கல்லறையில் பொறிக்கப்பட்ட வாசகம் இதோ: ராஜராஜ சோழரின் பணிவான பணியாளன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் தான் அவர்களுடைய கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுதும் கூட நீங்க அங்க வியட்நாமில் சென்றால் அதை காணலாம். மேலும் சில வருடங்கள் கழித்து வியட்நாமில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வர நேரிட்டது. நம் ஆட்களுக்கு வழக்கம் போல காந்தி சமாதி, ஆக்ரா தாஜ்மஹால், கங்கை நதி, செங்கோட்டை, அது இதுன்னு சுத்தி காட்ட அழுத்து போன அமைச்சர் ராஜராஜனின் பிறந்த ஊர், அரண்மனை, சிலை எங்கே உள்ளது அதிகாரிகள் கேட்க அவர்கள் ஆச்சரியத்துடன் அது தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருக்கு என்றார். உடனே தஞ்சாவூரிற்கு போக வேண்டும் என வியட்நாம் அமைச்சர் கூற படை தஞ்சாவூரிற்கு புறப்பட்டது. தஞ்சாவூரிற்கு அவர்கள் சென்று தஞ்சை பெரிய கோவிலில் இறை வழிபாடு செய்த பின் ராஜராஜன் சோழன் சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு கையளவு மண்ணை அள்ளி மரியாதையுடன் பணியுடன் தன் பையில் சேமித்துக் கொண்டார். இந்த மண் வீரமும் வெற்றியையும் நிலைத்த ராஜராஜன் பிறந்து வளர்ந்த மண். அவர் வியட்நாம் சென்றதும் என்னுடைய தேச மண்ணில் இந்த மண்ணை கலந்திடுவேன் என்றார். இனிமேல் வியட்நாமில் பல்லாயிரம் ராஜராஜன் சோழன் பிறக்கட்டும் என்றார். இது போன்ற நிகழ்வை நீங்கள் எங்கும் படித்திருக்க மாட்டீர்கள். இப்படி பாட புத்தகத்தில் படித்த வீரமிக்க தலைமுறையை ஏற்படுத்திவிட்டால் என்னாவது? ஆனால் மறைக்கப்பட்ட வரலாற்றை நாம் சங்கதிகளுக்கு கூறுவோம். நன்றி, வணக்கம்.